அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இல்லை பிக் பாஸ் வந்து கில் ஆர் ஸ்டே அப்படின்னு சொல்லி டாஸ்க் கொடுக்குறாரு. இந்த டாஸ்க் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராக ஜோடியாக விளாட்ணும் போல இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் வந்து கில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க எலிமினேஷன் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை இன்னொரு ஆள் வந்து விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டே கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறுவாங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. இன்னொருத்தன் ஸ்டே ஆகி போனால் அப்படின்னா இவன் எலிமினேஷன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் இருக்கும் போல இருக்குது. இதில் யார் யார் விளாட்றாங்க தெரியுமா? ஒரு பக்கம் சித்ரா, இன்னொரு பக்கம் தினேஷ். சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க போகிறதில்ல. இவங்களுக்கு ஸ்டேயும் கொடுக்க போகிறதில்ல, அதே மாதிரி இவரும் கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி கில்லு தான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருப்பாங்க. வேறு லெவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீனா, பூர்ணிமா விளாட்றாங்க. அதுக்கப்புறம் மணி, விஷ்ணு வந்து விளாட்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு டேரெக்டாகவே சொல்லிட்டாரு, அடுத்த வாரம் நாமினேஷன் ஆனால் நீ வந்து வெளியே போயிடுவா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மணி முஞ்சியில் காரி துப்புன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரவீனா சொல்லுது, பூர்ணிமா பார்த்து இந்த டிக்கெட்டு ஃபினால இல்லாட்டினா கூட நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவான்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் மாயாவும் நிக்சன் வந்து விளாட்றாங்க. இங்கே சில பேர் வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும், ஆனால் இது சில பேருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோ வந்து முடியுது. இந்த ப்ரோமோ பொறுத்தவரை நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, விசித்ரா ஏதாவது சம்பவம் வந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.